மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நேற்று பல விஷயங்களை பற்றி பேசினப்போ நான் அந்த விஷயங்கள்லாம் நேற்று யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நிறையா பேசணுமா இல்லையா? அது வந்து சேனல் நான் வச்சுருக்கேன். அது நிறைய பேருக்கு 10th கிளாஸ் தெரியும். நீங்கள் குரோமில் போயிட்டு சப்ஜெக்ட் சென்டர்டு சேனல் அடித்தாலே அந்த சேனல் வரும். கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் அப்லோடட் மோர் தென் 250 வீடியோஸ். 250 வீடியோக்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பாடம் சம்மந்தப்பட்டது தான். நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மொபைலை கற்றலுக்கு நாம் எவ்வளோ தூரம் சிறப்பாக பயன்படுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் அறிவை வளர்த்து கொள்ளலாம். இப்போ எனக்கு ஒரு மேடம் ஒருத்தங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் கேந்திரிய வித்யாலயாவில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி இஸ் அரௌண்டு 70 years old. அவங்க பர்சனலாகவே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கே சார் உங்கள் ஸ்கூல் ரூரல் ஏரியாவில் இருக்குது, நீங்கள் திடீர்னு சுனிதா வில்லியம்ஸை பற்றி பல விஷயங்களை பேசுனீங்க. அது ரூரல் ஏரியாவில் இருந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் நீங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு மாணவர்கள் சிறப்பாக ஆன்சர் பண்ணாங்க சார். அவங்களுக்குலாம் என்னுடைய விசேஷ சொல்லுங்கள் சார்னு சொன்னாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க அதை பற்றி பேசணும்னு எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இட் ஷோஸ் தட் ஷி இஸ் ஹைலி டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் எஜுகேஷன். எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை என்பது வராது நிச்சயமாக. புத்தா வந்து உலகத்துக்கு தோற்றுவித்த ஒரு உண்மை, உலகத்துக்கு சொன்ன ஒரு உண்மையான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தாவினுடைய ஒரு பெருந்தவத்திற்கு பின்பு அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். புத்தா என்ன சொன்னார் இந்த உலகத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, டிசைர் காசஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னார். ஆசையே தெரியாதா? ஆசையே அனைத்துக்கும் காரணமா? எஸ், ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இது என்ன சார் பெரிய விஷயமா சார்? அப்போ படிக்கணும் கூட ஆசைப்படக்கூடாதா சார்? படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட துன்பம் வருமே சார். இப்போ எல்லா ஆசையும் விட்டொழித்து விடலாமா என்றால், எல்லா ஆசையும் ஒருவன் விட்டொழித்து விட்டால் அவன் வந்து யாரும் இல்லை, மனிதனே அல்ல, மகானாக மாறி விடுவான். இப்போ நமக்கும் தேவை. ஆனால் அந்த ஆசை என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதான் தமிழில் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லியிருக்கிறார்கள். புத்தா ஒரு முறை வந்து சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து கேட்கிறார் அவர்கிட்ட, so what is the difference between I like it, I love it? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்னு கேட்குறாங்க. புத்தாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, what is the difference between I like it, I love it? அதுக்கு புத்தா ஆன்சர் பியூட்டிஃபுல்லி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, if you when you like a flower you pluck it, when you love a flower you water it every day. சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஃப்ளவரை லைக் பண்ணா அதை என்ன செய்து விடுவாய்? பிடுங்கி விடுவாய். நீ உண்மையிலேயே அந்த ஃப்ளவரை நேசித்தால் தினந்தோறும் அதற்கு நீ நீர் ஊற்றுவாய் என்று சொன்னான். அப்போ அந்த லைக்குக்கும் லவ்வுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. நம்ம இந்த லவ் லைக்னாலே நமக்கெல்லாம் ஒரு சிரிப்பு தான் வருது, அப்படிதானே? இந்த லவ்ங்கிற வார்த்தையை நம்ம ஏதோ சும்மா ஒரு சின்ன வார்த்தைகளை காதலுங்கிற வார்த்தைகளை அடக்கி வச்சுக்கிறோம். அது தவறு. லவ் என்பது அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதுதான் காதல். அதான் வள்ளலார் தெளிவாக பாடினாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடினார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். இப்போ ஒரு ஃப்ளவரை ஒடிச்சா அதுக்கு வலிக்குமா வலிக்காதானா? வலிக்கும். தாவரங்களுக்கும் என்ன உண்டு? உயிர் என்பது உண்டு. ஆனால் அதை நம்ம மறந்து விடுகிறோம். ஒரு கிளையை வெட்டுவது ஒரு மனிதனுடைய கையை வெட்டுவதற்கு சமம். அந்த தாவரத்துக்கும் அந்த அளவுக்கு வலிக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஜஸ்ட் இமேஜின். எல்லா தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. ஆனால் சர்வசாதாரணமாக கிளையை வெட்டி எறிஞ்சு போயிட்டே இருக்கிறோம். உன் கையை வெட்டி எறிஞ்சு போயிட்டே இருந்தால் அது எவ்வளோ வலிக்கும்? கையில்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். ஸோ அன்பு மாணவர்களே, எல்லாவற்றையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் பிடிக்கும் என்பது வேறு, நேசிப்பது என்பது வேறு. உங்கள் தந்தை, தாய், உங்களுடன் பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகமே அன்புமயமானதாக மாறும். நாமும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம். நன்றி.